அனைத்து தொழிற்சங்கங்கள் நாளை நாடு தழுவிய வேலை நிறுத்தம். தமிழகத்தில் பேருந்துகள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் ஓடாது என தொழிற்சங்க தலைவர்கள் அறிவிப்பு. இலங்கைக்கு வழங்கிய போர்க்கப்பலை இந்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தல். தமிழக மீனவர்களும் வேண்டுகோள். கன்னட எழுத்தாளர் கல்புர்கி கொலை விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு கர்நாடக அரசு பரிந்துரை. போக்குவரத்து தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் பல கோடி ரூபாய் ஊழல். தொழிற்சங்கங்கள் சரமாரியாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரால் எந்த பலனும் இருக்காது. காங்கிரஸ் கட்சி திட்டவட்டம். வணக்கம். வணக்கம். சாலை பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி அகில இந்திய தொழிற்சங்கங்கள் நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளன. இந்த போராட்டத்தில் போக்குவரத்து கழக ஊழியர்கள் 5 லட்சம் பேர் பங்கேற்பதால் தமிழகத்தில் நாளை பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆட்டோக்கள், டாக்ஸிகள், சரக்கு வாகனங்களும் ஓடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர் சட்ட திருத்தம், சாலை பாதுகாப்பு மசோதா போன்றவற்றால் தொழிற்சாலைகளில் புதிய தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கவும், ஓட்டுநர் உரிமம் வழங்குவதை தனியார் மயமாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்குகளை எதிர்த்து நாடு முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்கள் நாளை நாடு தழுவிய வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளன. இதுகுறித்து தோமுசா பேரவை, சிஐடியு, ஏஐடியுசி, HMS மற்றும் INTUC உள்ளிட்ட 11 தொழிற்சங்க தலைவர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள HMS அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தோமுசா பேரவை பொதுச் செயலாளர் மு. சண்முகம், இந்த வேலை நிறுத்தத்தில் தமிழகத்தில் மட்டும் பல்வேறு தொழில்துறையைச் சேர்ந்த சுமார் 30 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். 3 முறை மத்திய அரசு அழைத்து பேசினார்கள். ஆனால் பேசியதில் எந்த ஒரு முடிவையும் எட்டாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால், அது மட்டுமல்ல, ஒரு சில முன்னேற்றங்கள் இருப்பதை போய் தோன்றினாலும் அவைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் எந்த ஒரு காலக்கெடுவும் கொடுக்காத காரணத்தினாலும் தொழிற்சங்கங்கள் வேறு வழி இல்லாமல் செப்டம்பர் 2ஆம் தேதி முழு வேலை நிறுத்தம் செய்வதாக முடிவெடுத்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றும் சுமார் 5 லட்சம் தொழிலாளர்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர். இதனால் பேருந்து போக்குவரத்து பாதிப்படையும். மேலும் நாளை தமிழகத்தில் ஆட்டோக்கள், ஷேர் ஆட்டோக்கள், டாக்ஸிகள், கால் டாக்ஸிகள் ஓடாது என்று தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவர் M. சந்திரன் அறிவித்திருக்கிறார். லாரி உரிமையாளர்களும் போராட்டத்தில் பங்கேற்பதால் சரக்கு போக்குவரத்தும் 24 மணி நேரத்திற்கு முடங்கும். மேலும் வங்கி ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதால் பண பரிவர்த்தனை பணிகளும் பாதிக்கப்படக்கூடும். இலங்கைக்கு இந்திய அரசு போர்க்கப்பல் வழங்கியதற்கு திமுக தலைவர் கலைஞர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இந்திய அரசு வழங்கிய போர்க்கப்பலை திரும்ப பெற வேண்டும் என்றும் கலைஞர் வலியுறுத்தியிருக்கிறார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அரசு அங்கே வாழும் தமிழர்களுக்கும் மீன்பிடிக்கச் செல்லும் இந்திய மீனவர்களுக்கும் தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை விளைவித்த போதிலும் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு உதவி செய்வதை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே வருவதாக தெரிவித்துள்ளார். அந்த வரிசையில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான வராக என்ற போர்க்கப்பலை சிங்கள கடற்படைக்கு இந்தியா தற்போது இலவசமாக வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த இராணுவத்தினருக்கு கடந்த காலத்தில் இந்திய அரசு இதுபோல் பயிற்சி கொடுத்ததை கலைஞர் நினைவு கூர்ந்துள்ளார். அந்த வரிசையில் தற்போது போர்க்கப்பல் ஒன்றை இலவசமாக இந்திய அரசு இலங்கைக்கு அளித்திருப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எதிர்ப்பினை தெரிவித்துள்ள கலைஞர் அந்த போர்க்கப்பலை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் போது பயன்படுத்தப்பட்ட வராஹா போர்க்கப்பலை இலங்கைக்கு இந்தியா பரிசாக அளித்திருப்பது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களை முற்றிலும் அழிக்க முயலும் இலங்கை அரசின் செயல்களுக்கு உதவும் வகையில் இந்தியா போர்க்கப்பலை பரிசளித்திருப்பதாக மீனவ அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன.
உடனடியாக போர்க்கப்பலை இலங்கையிடம் இருந்து திரும்பப் பெற வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு கொந்தளிச்சு கொண்டிருக்கிற சூழ்நிலையில எரிகிற வீட்டில் எண்ணெயை ஊற்றுவது போல இன்றைக்கு ஒரு போர்க்கப்பலை 2006ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட போர்க்கப்பலை இலங்கை அரசுக்கே தாரை வார்த்திருப்பது என்பது ஒருவேளை எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. மீனவர்களை தாக்குவதற்காக இந்தியாவே அவர்களுக்கு கப்பல் வழங்குதா, போர்க்கப்பல் வாங்குதாங்கிற ஒரு சந்தேகத்தையும் வேதனையும் ஏற்படுத்துதுங்கிறத நாங்க தெரிவித்துக் கொள்றோம். இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை மட்டுமல்ல, சாதாரணமாக வாரம் நடக்கும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கூட மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்வதில்லை. அவருக்கு அடுத்த நிலையில் உள்ள டிஆர்ஓ போன்ற அதிகாரிகள் தான் அந்த மனுக்களை வழங்குகிறார்கள். எனவே இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகம் என்பது மனுக்களை வாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றதை ஒழிய மக்களை சந்தித்து பேசக்கூடிய இடமாக, மீனவர்களுடைய பிரச்சனைகளை சந்தித்து பேசக்கூடிய இடமாக இல்லை என்பது எங்களது குற்றச்சாட்டு. கன்னட எழுத்தாளர் கல்புர்கி கொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு அம்மாநில அரசு பரிந்துரை செய்துள்ளது. பிரபல கல்வியாளரும் எழுத்தாளருமான கல்புர்கி நேற்று முன்தினம் வீட்டில் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அவருடைய மாணவர்கள் என்று கூறி வீட்டிற்குள் நுழைந்த 2 பேர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பியோடினர். இதில் கல்புர்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நேற்று நடைபெற்றது. கல்புர்கி மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் கல்புர்கி கொலை வழக்கினை சிபிஐ விசாரிக்க கர்நாடக அரசு பரிந்துரை செய்துள்ளது. போக்குவரத்து தொழிலாளர்களின் கூட்டுறவு சொசைட்டியில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக தொழிற்சங்கங்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். கூட்டுறவே நாட்டு உயர்வு என்றார் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஜனநாயகத்தின் அச்சாணியாக விளங்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளை அதிமுக அரசு குழி தோண்டி புதைத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை தேனாம்பேட்டையில் செயல்பட்டு வரும் போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டுறவு சொசைட்டியில் கோடிக்கணக்கான ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொழிலாளர்கள் சிறிது சிறிதாக சேமிக்கும் பணத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மோசடி செய்து வருவதாக குற்றம் சாட்டுகிறார் சிஐடியு தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஆறுமுகன் நயினார். இந்த சொசைட்டியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக கூட்டுறவுத்துறையினுடைய ஆடிட் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துறாங்க. குறிப்பாக இந்த சொசைட்டியினுடைய ஜெனரல் பாடி நடந்த பொழுது அந்த ஜெனரல் பாடியில் தொழிலாளர்களுக்கு இனிப்பு வாங்கி கொடுத்தது, அதே போல் தொழிலாளர்களுக்கான பல்வேறு செலவினங்கள் செய்தது என்ற வகையில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் கணக்கு எழுதியிருக்கிறார்கள். அந்த கணக்கிற்கான முறையான ஆவணங்கள் இல்லை. அதேபோல் அந்த சொசைட்டிக்கு என்று எந்த வாகனமும் இல்லை. வாகனமே இல்லாமல் சொசைட்டிக்கான அந்த வாகன பெட்ரோல் செலவு என்ற அடிப்படையில் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான ரூபாய் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த சொசைட்டியில் தொழிலாளர்கள் எப்பொழுதுனாலும் போய் லோன் வாங்கிக்கொள்ளலாம். தொழிலாளர்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய சொசைட்டி. ஆனால் அண்ணா தொழிற்சங்கம் பொறுப்புக்கு வந்த பிறகு தொழிலாளர்கள் கடன் வாங்குவதற்கே லஞ்சம் கொடுக்கக்கூடிய அடிப்படையில் ஒரு ஏற்பாடு என்பது பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் தொழிலாளர்களிடம் லஞ்சம் வாங்குவது, மறுபக்கம் கூட்டுறவு சொசைட்டியினுடைய பணத்தை கொள்ளையடிப்பது என்ற அடிப்படையில் இன்றைக்கு அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தொழிலாளர்களுக்கு வழங்கிய இனிப்பு காரத்தில் கூட கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் ஊழல் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டும் தோமுச பேரவையை சேர்ந்த நடராசன், இந்த புகார்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார். கையாடல் செய்யப்பட்டிருக்கிற இந்த தொகை முழுமையும் சற்றேறக்குறைய 4 கோடி கூட்டுறவு சங்கத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் தலைமையும் ஊழல், அதை சார்ந்திருக்கிற அந்த சங்கத்தைச் சேர்ந்த அந்த இயக்கத்தைச் சேர்ந்த அத்துணை பேரும் ஊழல் என்கிற முறையில் 4-5 கோடி ரூபாய் முறைகேடு அந்த கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்றிருக்கிறது. தொழிலாளி கொடுக்கிற வட்டிப்பணத்தில் நடைபெறுகிற இந்த கூட்டுறவு சங்கம் இவ்வளவு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது. அதை தாண்டி இந்த கூட்டுறவு சங்கத்தில் தொழிலாளி கடன் பெறுவதற்கு விண்ணப்பித்தால் கடனுக்கு 1 லட்சம் ரூபானா 10,000 ரூபா பணம் கேட்குறாங்க. நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கூட்டுறவுத்துறை பதிவாளர் அலுவலகத்திற்கு முன்னால் தோமுசா பேரவை இந்த முறைகேட்டை தொழிலாளி பணத்தை கையாடிய அதிமுக சங்கத்தைச் சேர்ந்த அந்த நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த பதிவாளர் அலுவலகம் முன்பால் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறோம்.
கூட்டுறவு சங்க முறைகேடுகள் குறித்து ஆய்வாளர்கள் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று வினவும் அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் தலைவர் சந்திரன், தமிழகம் முழுவதும் கூட்டுறவு சங்கங்களில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டுகிறார். ஒரு அரசு நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இது இப்படி செய்யக்கூடாது. ஆனால் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அரசு வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது, அமைச்சர் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாரு. கூட்டுறவு அதிகாரிங்க பூரா வாய் மூடின்னு மௌனியாக இருக்கிறாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி ஒப்பந்தப்படி பிடிச்சா கொடுத்துடணும். கொடுக்கலன்னு சொன்னால் இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிறுவனங்கள் மீது உரிய சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதுவும் இவங்களும் செய்யறதில்லை. அதனால் மேலே இருந்து கீழே வரைக்கும் இந்த கூட்டுறவில் இப்படிப்பட்ட முறைகேடுகள்லாம் நடக்குது. ஏழைகள் தனியொரு ஆளாக தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கூட்டுறவு சங்க முறை. ஆனால் அவற்றையே அதிமுக அரசு ஒழிக்க நினைக்கிறது. சிறு துளி பெருவெள்ளம் என்ற நிலையில் எளியோர் வறியோர் எல்லாம் சிரமப்பட்டு உருவாக்கிய கூட்டுறவு சங்கங்களை சீர்குலைக்க நினைப்பதை எவராலும் ஏற்க முடியாது. மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரால் எந்த பலனும் ஏற்படாது என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய நில அவசர சட்டம் நேற்றுடன் காலாவதியானது. மீண்டும் அவசர சட்டத்தை பிறப்பிக்கப் போவதில்லை என்று மோடி தெரிவித்துவிட்டார். இந்நிலையில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி மோடியை கடுமையாக விமர்சித்துள்ளது. விவசாயிகளை பற்றி கவலைப்படுவதாக கூறும் மோடி 3 முறை நில அவசர சட்டத்தை பிறப்பித்தது ஏன் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா கேள்வி எழுப்பினார். நில அவசர சட்டம் மூலம் கடந்த 10 மாதங்களாக எந்த வளர்ச்சி பணியும் நடைபெற விடாமல் மோடி வீணடித்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்காக நாட்டு மக்களிடம் பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றார். முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற இந்த மாதம் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டப்போவதாக மத்திய அரசு தெரிவித்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்த ஆனந்த் சர்மா, எதிர்க்கட்சிகளுடன் பிரதமர் மோடி மோதல் போக்கையை கடைபிடித்து வருவதாகவும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் வரை நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தால் எந்த பலனும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார். சிபிஐ மூலம் எதிர்க்கட்சியினரை பணிய வைக்க பிரதமர் மோடி மேற்கொள்ளும் முயற்சிகள் அவருக்கே ஆபத்தாக முடியும் என்றும் காங்கிரஸ் எச்சரித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் குறைந்துள்ளன. இருப்பினும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதற்கு ஈடாக விலை குறைக்கப்படவில்லை என்று வாகன ஓட்டிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப இந்தியாவில் 15 நாட்களுக்கு ஒரு முறை பெட்ரோல் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருகிறது. இதையடுத்து பெட்ரோல் டீசல் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்டன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 50 காசுகளும் குறைந்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் விலை 61 ரூபாய் 46 காசுகளாகவும் டீசல் விலை லிட்டர் 45 ரூபாய் 56 காசுகளாகவும் விற்கப்படுகின்றன. விலை குறைப்பை வரவேற்றாலும் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள அளவுக்கு விலை குறைக்கப்படவில்லை என்று வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். 2 ரூபா இறங்குனது ரொம்ப சந்தோஷம். இன்னும் இறங்குனா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். மிடில் பீப்புளெலாம் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. இன்னொரு 5 ருபீஸ் இறங்குனா நல்லாயிருக்கும். இன்னும் கம்மியாகணும்னு நான் சொல்கிறேன். கல்ஃப் ஒரு 4 ரூபா 5 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா கம்மியான கூட நம்மளுக்கு இது தானே. அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கலையே, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு சேலரியும் போடுறது கிடையாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். பெட்ரோல் டீசல் விலைகளை மேலும் குறைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக லாரி உரிமையாளர்கள் எச்சரித்துள்ளனர். உலக அளவிலே விலை குறைப்பினுடைய அடிப்படையில் 55.5%. ஆனால் இந்திய அளவிலே 16.19% மட்டுமே குறைத்துள்ளார்கள். இது லாரி உரிமையாளர்கள் மத்தியிலே மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகின்றது. எனவே மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்கள் இந்த பிரச்சனையிலே தலையிட்டு அகில உலக அளவிலே எண்ணெய் விலைக்கு ஏற்ப இந்தியாவிலும் எண்ணெய் விலையினை குறைக்க வேண்டும் என மத்திய அரசனை கேட்டுக்கொள்கின்றோம். விவசாயிகளுக்கான தனிநபர் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்த கோரி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு தொடர்ந்த பொதுநல வழக்கில் அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பாவு பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் நாடு முழுவதும் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள விவசாய காப்பீட்டு திட்டத்தில் மாநில அரசு 50% தொகையும் மீதமுள்ள 50% தொகையை சம்பந்தப்பட்ட விவசாயிகள் செலுத்துகின்றனர் என்று குறிப்பிட்டிருந்த அவர்,
இயற்கை சீற்றத்தினால் விவசாய பயிர்களுக்கு பேரழிவு ஏற்படும் போது பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறியிருந்தார். ஆனால் குறைந்தது 50 கிராமங்களை கொண்ட தாலுகா அளவில் இயற்கை சீற்றத்தினால் விவசாய பயிர்கள் அழிந்தால் மட்டுமே இழப்பீட்டுத் தொகையை காப்பீட்டு நிறுவனம் வழங்குகிறது என்றும், தனிநபர் விவசாய பயிர்களுக்கு அழிவு ஏற்பட்டால் அந்த காப்பீட்டு நிறுவனம் காப்பீட்டுத் தொகையை வழங்குவதில்லை என்றும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்து மத்திய மற்றும் மாநில அரசு அக்டோபர் 6ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பெஞ்சில் இன்று காலை 2வது ஐட்டமாக இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதியரசர் அவர்கள் விசாரித்து 3 ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசுகள் ஏன் இதற்கு தகுந்த பரிகாரம் தேடவில்லை, நியாயமான கோரிக்கை கூட இதுவரை நீங்கள் முடிவு சொல்லாமல் இருப்பது நியாயமில்லை என்று சொல்லி 4 வாரத்திற்குள் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும். அடுத்த வாய்தா 6/10/2015 போடப்பட்டிருக்கின்றது. மதுரையில் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் மதுபான கடைகளை மூடக்கோரியும் முழுமையான மது விலக்கை அமல்படுத்த வலியுறுத்தியும் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பில் நேற்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை அண்ணாநகர் பகுதியில் மக்கள் அதிகாரம் அமைப்பின் நிர்வாகியும் வழக்கறிஞருமான வாஞ்சிநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் இதில் கலந்து கொண்டனர். டாஸ்மாக்கு எதிராக போராடும் அமைப்புகள், கட்சிகள், பொதுமக்கள், மாணவர்களை மிக கொடூரமாக அதிமுக அரசு அடக்கி ஒடுக்குகிறது. இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 324 மது விற்பது 3 ஆண்டு தண்டனைக்குரிய குற்றம் என்கிறது. இப்படி குற்றச்செயலில் ஈடுபடும் அரசு சாராயம் விற்பவர்களை எதிர்த்தால் சிறையில் அடைக்கிறது. அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது போல அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இதற்கு எதிராக இன்றைய தினம் மதுரை, சென்னை, கோவை, திருச்சி, தர்மபுரி ஆகிய இடங்களில் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் நடவடிக்கையை சென்னை மாநகராட்சி மேற்கொள்ளாததை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டம் நேற்று நடைபெற்றது. அப்போது சென்னையில் திமுக ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட மழைநீர் வடிகால் தூர் வாரப்படாமல் இருப்பதாக திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். மழை காலத்திற்கு முன் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்ற கேள்விக்கு மேயர் சைதை துரைசாமி பதிலளிக்காததை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான் சென்னை மாநகராட்சியின் செயல்பாடாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சந்திரபோஸ் குற்றம் சாட்டினார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநகராட்சி ஒரு அறிவிப்பு மாநகராட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் ஆண்டுதோறும் பல அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள், ஆனால் பணிகளை செய்வதில்லை. இன்றைய வருடம் இதுவரை சுமார் 2350 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பணிகள் எதுவும் நடந்தது 10% பணிகள் கூட நடைபெறவில்லை. ஆனால் இந்த ஆண்டிலும் இது வரைக்கும் 348 அறிவிப்புகளை கொடுத்திருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பணிகளும் செய்யலை. தமிழகத்தினுடைய முன்னாள் துணை முதல்வர் தளபதியார் அவர்கள் மேயராக இருந்த போதும், திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் மேயராக இருக்கும்போது சென்னை மாநகராட்சி முதல் அந்தஸ்தை பெற்று பல விருதுகளை பெற்றது. ஆனால் இன்றைய தினம் சென்னை மாநகராட்சி 63வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் குப்பைகள், கொசு தொல்லை போன்ற எந்தவிதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படாமல் சென்னை மாநகராட்சி செயலற்று இருப்பதாகவும் திமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். 4 ஆண்டுகளாக செயல்படாத அதிமுக அரசின் அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் சென்னையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு 67A வட்டம் திமுக சார்பாக நீதி கேட்கும் பேரணி விளக்க பொதுக்கூட்டம் பெரவள்ளூர் சதுக்கத்தில் நடைபெற்றது. வட்டச் செயலாளர் அதிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாணவர் அணி செயலாளர் கடலூர் இள புகழேந்தி, மாவட்ட செயலாளர் RK சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய இள புகழேந்தி, கடந்த 4 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் எந்த துறையும் செயல்படாமல் பணிகள் முடங்கி கிடப்பதாக குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் புலவர் சாமிநாதன், மாவட்ட துணை செயலாளர் தேவஜவஹர், பகுதிச் செயலாளர் ICF முரளிதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
எந்த மொழியில் வேண்டுமென்றாலும் மொழிபெயர்ப்பு தேவை என்றால் அதற்கு ஒரு இயந்திரம் இருக்குது. அங்கே போய் நம்ம பசங்க பிள்ளைகள் உட்காந்து தட்டினான்னா டிரான்ஸ்லேஷன் வரியா? இந்தியாவில் வேற எங்கேயும் கிடையாது. லைப்ரரியை மூடணுமா, நுங்கம்பாக்கம் போகணுமா, லைப்ரரியில் குழந்தைகளுடைய மருத்துவமனையா? ஏன் 1,00,000 பேர்த்த மாணவர்கள்ட்ட ப்ரொஃபஸர்கிட்ட கையெழுத்து வாங்கி மாணவர்களின் சார்பாக கொடுத்தோம். வழக்கு போடப்பட்டது, தடை உத்தரவு தரப்பட்டது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி 168வது வட்ட கழகம் சார்பில் அதிமுக அரசின் அவலங்களை விளக்கி தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. வட்ட செயலாளர் திவாகர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியன், பணம் எங்கு கிடைக்கிறதோ அங்கு தேடி தேடி சென்று அதிமுக கவுன்சிலர்கள் வேலை செய்வது போல் மக்களிடம் நடிப்பதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் எடுத்துட்டு வந்த பாதாள சாக்கடை திட்டத்தை இன்னும் நிறைவேற்ற முடியல. திமுக ஆட்சியில் எடுத்துட்டு வந்த குடிநீர் பிரதான குழாய்களை இன்னும் பதிக்க முடியல. ஆனா இருக்கிற லைட்டை கூட எரிய வைக்க முடியலன்னா அப்புறம் கவுன்சிலர் வேலை என்ன வேலை பார்க்குறீங்க சொல்லுங்க. கவுன்சிலர் நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி. வேற எதுவும் நம்ம பெருசா மனு போட வேண்டியதில்லை, கோரிக்கை மனு போட வேண்டியதில்லை, போராட்டம் எல்லாம் நடத்த வேண்டியதே இல்லை. எங்கேயாவது போய் கடையில் ஒரு 10 பாண்டு மண் எடுத்துட்டு வந்து வீட்டு முன்னாடி கொட்டி வச்சிருந்தோம்னா ஏதோ கட்டப்போறாங்கன்னு வந்துடுறாங்க. சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பொள்ளாச்சி உமாபதி, பகுதி செயலாளர்களான அரவிந்த் ரமேஷ், மதியழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அணையை தூர்வார கோரி இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு தலைமையில் மறியல் போராட்டம் நடத்திய 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுப்படி திருவைகுண்டம் அணையில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. ஆனால் அதில் முறைகேடுகள் நடைபெறுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் திருவைகுண்டம் அணை பகுதியில் இருந்து தூர்வாரும் பணிகளை தொடங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவைகுண்டத்தில் நேற்று கடையடைப்பு நடைபெற்றது. திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் உள்ள பொதுக்குடி ஆற்றுப்பாலம் அருகே விவசாயிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தலைமையில் பேரணியாக வந்து மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முதலில் அரசு ஒத்துக்கொண்டாலும் கூட தூர்வாருவதை அணையிலிருந்து உள்பகுதியிலிருந்து தூர்வார வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதற்கு மாறாக அணையில் தூர்வாருவதை விட்டுவிட்டு அணையின் மேலே உள்ள இடங்களில் அவர்கள் மணல் எழுவைத்தான் முக்கியமாக கருதுகிறார்கள். அதிகாரிகளை முறையிட்டு பார்த்தோம், அவர்கள் இதை பற்றி அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே அணையில் முதலில் தூர்வார வேண்டும், அந்த மணல் வாரிகளை சட்டர்ஸ் எல்லாம் முறைப்படுத்த வேண்டும். அல் qaeda தீவிரவாத இயக்க தலைவர் ஒசாமா பின் லேடன் உயிருடன் இருப்பதாக அமெரிக்க உளவு அமைப்பான CIA-வின் முன்னாள் ஒப்பந்ததாரர் எட்வர்ட் ஸ்னோடன் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். நியூயார்க் நகரின் 110 மாடி இரட்டை கோபுரங்களை 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி தகர்த்து 3000 பேர் உயிரிழக்க காரணமானவர் அல் qaeda தீவிரவாத இயக்க தலைவர் ஒசாமா பின் லேடன். 10 ஆண்டுகால தேடுதல் வேட்டைக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி பாகிஸ்தானில் தங்கியிருந்த பின் லேடனை சுற்றி வளைத்து சுட்டுக் கொன்றதாகவும் அவரது உடல் கடலில் வீசப்பட்டதாகவும் அமெரிக்கா அறிவித்தது. இந்நிலையில் அமெரிக்கா அளித்த அந்த தகவல் உண்மையானது அல்ல என்று CIA-வின் முன்னாள் ஒப்பந்ததாரர் எட்வர்ட் ஸ்னோடன் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் ரகசியங்களை வெளியிட்ட ஸ்னோடன் அந்நாட்டின் நடவடிக்கைக்கு பயந்து ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளார். ரஷ்ய இணையதளம் வாயிலாக அவர் அளித்துள்ள பேட்டியில் பின் லேடன் கொல்லப்படவில்லை என்று கூறியுள்ளார். CIA பாதுகாப்பில் பின் லேடன் அமைதியாகவும் சொகுசாகவும் வாழ்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளன என்றும் பாகிஸ்தானும் இதற்கு உடந்தை என்றும் ஸ்னோடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் போலந்து வீராங்கனை ரட்வான்ஸ்கா வெற்றி பெற்றார். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் கோலாகலமாக தொடங்கியது. ஏராளமான ரசிகர்கள் போட்டியை காண முதல் நாளிலேயே ஆர்வத்துடன் குவிந்தனர். மகளிர் முதல் சுற்று போட்டியில் உலக தரவரிசையில் முதல் இடத்தில் இருக்கும் போலந்து வீராங்கனை அக்னிஸ்கா ரட்வான்ஸ்கா
செக் குடியரசின் காத்தரினா சினிகோவாவை 6-2, 6-3 என்ற நேர் செட்டுகளில் தோற்கடித்தார். 5 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றவரும் அமெரிக்க ஓபன் சாம்பியன் பட்டத்தை ஒருமுறை வென்றவருமான ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா காயம் காரணமாக கடைசி நேரத்தில் ஆட்டத்திலிருந்து விலகிவிட்டார். ஆடவர் முதல் சுற்று போட்டிகளில் பெல்ஜியம் வீரர் டேவிட் கோபின், பல்கேரியாவைச் சேர்ந்த கிரிகோர் டிமித்ரோவ், கஜகஸ்தான் வீரர் மிகைல் குகுஷ்கின் ஆகியோர் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து தொழிற்சங்கங்கள் நாளை நாடு தழுவிய வேலை நிறுத்தம். தமிழகத்தில் பேருந்துகள், ஆட்டோக்கள், டாக்ஸிகள் ஓடாது என தொழிற்சங்க தலைவர்கள் அறிவிப்பு. இலங்கைக்கு வழங்கிய போர்க்கப்பலை இந்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தல். தமிழக மீனவர்களும் வேண்டுகோள். கன்னட எழுத்தாளர் கல்புர்கி கொலை விவகாரம் சிபிஐ விசாரணைக்கு கர்நாடக அரசு பரிந்துரை. போக்குவரத்து தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் பல கோடி ரூபாய் ஊழல். தொழிற்சங்கங்கள் சரமாரியாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரால் எந்த பலனும் இருக்காது. காங்கிரஸ் கட்சி திட்டவட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். வணக்கம்.